Hello students, welcome to my YouTube channel. So நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோ நான் மறக்காம ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க பாருங்கள். லைக் பண்ணிட்டு ஸோ ஏன் லைக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் பண்ண தான் ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கடைசி நேரத்தில் நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாக புதுசாக என்ன வந்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லிடுறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், லாஸ்ட் மினிட் எப்படி படிக்கிறது, ஸ்டடி பிளான், மாடல் கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய அஃபிஷியல் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரெடி பண்ணக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், அடுத்து எதனா ஒரு டீச்சர், எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ், கவர்மெண்ட்டு சிஇஓவே வந்தால் எதனா ப்ரொவைட் பண்ணுற கைடாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணின்னு வந்துக்கணும். ஸோ அதனால் தயவுசெய்து வந்தோன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க, ஓகேவா? நம்மளோட சேனலில் ஓகேவா? சரி, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறேங்கப்பா மஸ்ட்டு. ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்தோன்னா பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ www.easyeducationtipschannel.blogspot.com அப்படின்னு போட்டாலே வந்துடும், ஓகேவா? ஸோ நம்ம வெப்சைட்டில் கூட நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நிறைய பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, வாங்க எடுக்கலாம். ஸோ எல்லோரும் வந்தோன்னா குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடேயில் ஆயுத பூஜை ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி இருப்பீங்க. அண்டு ஒரு சில மாணவர்கள்லாம் இப்போயும் வந்தோம்னா தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கான வெடியெல்லாம் இப்போயே வெடிக்கிறீங்க. எல்லாம் உங்கள் இஷ்டம். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா பப்ளிக் எழுதணும், ஓகேவா? ஸோ அதுக்கும் நம்ம பார்த்துக்கணும். சார் பப்ளிக்கு தான் மாணவர்களுக்கு தான் முக்கியமா அப்படின்னு, ஸோ எல்லாருமே முக்கியமாக பார்த்துங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு தான். சரி, செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது, ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம முன்னாடியே இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 7, 8, 9, ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் தான் உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்ம் சிலபஸ், ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா சிலபஸ், அதாவது மீதி 6 லெசன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம்லேயே ப்ரிஃபர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போது 7, 8, 9 பார்த்துரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் சாப்டர். இப்போது நான் ஸ்டார்டிங்கில் தெரியுது பார்த்தீங்களா, இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க். இந்த பிடிஎஃப்பில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும் 3 மார்க்கும் அண்ட் 5 மார்க்கும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போது நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறது 5 மார்க் கொஷின்ஸ், ஓகே? ஸோ உடனே நோட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நான் பிடிஎஃப்பும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகே? ஸோ பிடிஎஃப் லிங்க் அது மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன்னா, இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் தான் போய் பார்க்கணுமா அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ சாப்டர் 7ல் எக்ஸைஸ் 7.1, அடுத்து எக்ஸைஸ் 7.2, அடுத்து எக்ஸைஸ் 7.7, எக்ஸைஸ் 7.8. எக்ஸாம்பிள் சம்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ சாப்டர் 8 நான் ரொம்ப வள குலகுலன்னுலாம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ சாப்டர் 8ல் எக்ஸைஸ் 8.4, அது எக்ஸைஸ் 8.7, 8.6, ஓகே? சாப்டர் 9 வந்து பார்த்திங்கன்னா 9.2, 9.3, 9.8. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின் பார்க்கும்போது ஸோ எக்ஸ்ட்ரா 9.9 பார்த்துங்க, அதுவும் 5 மார்க்கில். சாப்டர் 7 இருந்தோன்னா 7.2, 7.3, 7.4, 7.5, 7.6, 7.7, 7.8, 8.1, 8.2, 8.4, 8.5, 8.7, 9.3, 9.5, 9.6. ஸோ all the way தான் செகண்ட் மிட் டேர்ம் இம்பார்ட்டன்ட் வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.